ஆமா, இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். அதை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அதை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த காலை வேளையில எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்பட்டு இருக்கலாம், நமக்கு புரியும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்திற்காக, சூழ்நிலைக்காக கட்டப்பட்டு இருக்கலாம். கட்டப்பட்டு இருக்கிற நாம மட்டும் அவிழ்க்கப்பட்டா, ஆண்டவர் பட்சத்துல வர ஆரம்பிச்சுட்டா, கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் மேன்மைக்குரிய, மகிமைக்குரிய, உயர்ந்த ஸ்தானத்திற்குரிய இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கு கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏதாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். நான் முதல் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் அப்படியே பைபிள் எல்லாரும் எடுத்துப்போம், எல்லாரும் சேர்ந்து அப்படியே வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் தேடுறப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமா, புதிய ஏற்பாடு. மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். எடுத்துட்டா? அதனால தான் பைபிளை படிக்கணுங்கிறது. ஆமென். ஆமா, சரி வாசிப்போம். 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10 வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பாகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்திகளிலே ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த கழுதைக்குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறினார். அநேக தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரை நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரை நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். நான் ஏற்கனவே சொன்ன பாஸ்ட் ஒரு நல்ல வேத பண்டிதர், சத்தியத்தை சத்தியமா அற்புதமா பகுத்து போதிக்கக்கூடியவர். உங்களுக்கு தெரியாத பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்ண போறதும் கிடையாது. ஆமென். அவர் ஏற்கனவே இதுல 4 தலைப்புல 400 தலைப்பா கூட பேசியிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அதனால உங்களுக்கு தெரியாததை நான் பேச போறது கிடையாது. நீங்கள் அறிந்த, புரிந்த, பழக்கப்பட்ட அதே காரியத்தை தான் நானும் பேச போறேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போவதற்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து சொல்றார், நீங்க பெத்பாகே பெத்தானியா அப்படிங்கிற எருசலேமில் இருந்து 2000 அடி தூரம், அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு ஓய்வு நாளில 2000 அடி தூரம் தான் பிரயாணம் பண்ணணும். அதுக்கு மேல பிரயாணம் பண்ணக்கூடாது. ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் 2000 அடி வரைக்கும் அவன் நடந்து போகலாம். அதுக்கப்புறம் அவன் நடந்து போக கூடாது. அப்படி நடந்து போனா அவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாய் காணப்படுவான். அப்ப எருசலேமில் இருந்து 2000 அடி தூரத்துல இந்த பெத்பாகே பெத்தானியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிராமங்கள் இருக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த சீஷர்களுக்கு எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்களேன். நீங்க நேரா உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். மாறி போயிடாத, தப்பான வழியில போயிடாத, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் இருவழி சந்திகளிலே கட்டப்பட்ட அந்த கழுதையை மட்டும் அவிழ்த்து கொண்டு என்னிடத்துல வாருங்கள் அப்படிங்கிறார். கவனிங்க பார்ப்போம். 2000 அடி தூரம் பிரயாணம் போகக்கூடிய பெத்பாகே பெத்தானியாவில் இரு வழிகளில கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டி அந்த இடத்துல இருக்க ஆரம்பித்தது. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல பரவலாகவே, கலிலேயாவாக இருக்கலாம், கானாவூராக இருக்கலாம், எரிகோவா இருக்கலாம், எந்த இடமானாலும் எல்லா இடத்துலையும் பாருங்க கோவேறு கழுதைகளை தான், கழுதைன்னா நம்ம ஊர் கழுதை கிடையாது, கோவேறு கழுதைகளை தான் பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். கோவேறு கழுதையை போல ஸ்திரமானது எதுவுமே கிடையாது. இந்த பெரிய குதிரை எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த பெரிய குதிரை கூட சில நேரத்தில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துரும். ஆனா அந்த கோவேறு கழுதை இருக்க பேர், குதிரைக்கும் கழுதைக்கும் சேர்ந்து பிறந்தது தான் கோவேறு கழுதை. சும்மா தலையெல்லாம் ஆட்டுங்கப்பா, இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமா, அதுதான். ஆனா இந்த கோவேறு கழுதை கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மலையினுடைய ஓரத்துல எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும், மலையினுடைய ஓரத்துல நடந்தாலும் கால் ஸ்லிப் ஆகாது.
அவ்வளவு நேர்த்தியா நடக்கக்கூடிய, எத்தனை சுமையை தூக்கிட்டு எவ்வளவு ஹைட்ல நிக்கிற மாதிரி மலை மேல ஏறினாலும் குதிரை கூட சரிஞ்சிடும். ஆனா அந்த கோவேறு கழுதை சரிஞ்சு போகா, அவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போகும். எஜமானன் கொடுக்கிற உத்தரவாதத்தை உத்தமமா செய்யக்கூடியதுதான் இந்த கோவேறு கழுதை. நீங்க இமாச்சல் பிரதேசம் போனீங்களா? இமாச்சல் பிரதேசம் மிஷனரி ட்ரிப் போலையா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அங்க கோவேறு கழுது மேல போனீங்களா? போகாதீங்க, அதெல்லாம் கெட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்க இமாச்சல் பிரதேசத்துல கோவேறு கழுது மேல போய் பாருங்க. ஆக்சுவலா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் இஸ்ரவேல். நீங்க கோவேறு கழுதுல போனீங்கன்னா கவனிங்க பாப்போம், அது மலை மேல ஓரத்துல எட்ஜில தான் கூட்டிட்டு போவான். நமக்கு உட்கார்ந்து இருக்கிற நமக்கே எல்லாம் கலக்கும், எங்க என்ன வருதுன்னே தெரியாது. ஸ்லிப் ஆச்சுன்னா முடிஞ்சது. ஆனா அந்த கோவேறு கழுது அவ்வளவு அற்புதமா போகும். என்ன பியூட்டி என்ன தெரியுமா? அதை ஓட்டுறவங்க கூட இருக்க மாட்டான், அதை சொல்லி அனுப்பிட்டு அது ஒழுங்கா போயிடும். ஆமா, அப்பேற்பட்ட கோவேருக்கு அது அன்றைய நாட்களிலே எல்லா ஜனங்களும் பயன்படுத்தினது இந்த கோவேறு கழுதை தான். அந்த நேரத்துல இந்த பாருங்க, இந்த கோவேறு கழுதை எங்க இருந்ததா? பெத்பாகே பெத்தானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்தது. இந்த பெத்பாகே அப்படின்னா எல்லாம் என்ன பாருங்க பாப்போம், பச்சையான அத்திக்காய்னு அர்த்தம். அந்த பேருக்கு பச்சையான என்னது? சத்தமா சொல்லுங்க. பழுக்காத அத்திக்காய்னு அர்த்தம். பச்சையான அத்திக்காய், பழுக்காத அத்திக்காய். பாருங்க, இது எதுக்குமே பயன்படா. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஒண்ணு வரும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அப்புறம் அது வளர முடியாது. 12வது வயசு வரைக்கும் ஒழுங்கா இருந்தான் பாஸ்டர். 13வது வயசு வந்து கெட்டுட்டான். அவங்க அப்பனும் இந்த மாதிரி தான், அவங்க அண்ணனும் இந்த மாதிரி தான். சிலர் பாருங்க, சில சாபம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்படியே இருக்கு, அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மாறா. எங்க ஊர்ல ஒருத்தங்க இருக்க ஆரம்பித்தாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் பாருங்க, சாமியார் பூஜாரியா இருந்தார். அவ்வளோ பெரியவர் பூஜாரி, நல்ல மனுஷன். அவங்க வைஃப் எல்லாம் ரொம்ப அற்புதமா பேசுவாங்க. 39 வயசு வந்த உடனே அப்படியே வாய் கோணையா போயிடும், வாயில் அப்படியே சொல்லு ஊத்த ஆரம்பிக்கும், அப்படியே மென்டலா மாற ஆரம்பிப்பாங்க. ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ள அப்படியே பைத்தியமா சுத்தி சுத்தி நடந்து செத்துருவாங்க. அந்த சர்டன் பீரியட் வரைக்கும் தான் அந்த குடும்பத்துல பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகள் அப்படிதான். ஒருத்தர் கெமிஸ்ட்ரி பாருங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நல்ல காலேஜ் லெக்சரரா போக வேண்டியது இன்னும் பைத்தியக்காரனா இருக்கிறார். நான் சொல்றது எப்ப, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் பைத்தியக்காரனா இருக்கிறார். அந்த ஒரு சில சாபம் பாத்தீங்களா, அந்த சாபம் கடைசி வரைக்கும் விலகாது. என்னன்னே தெரியல பாஸ்டர், இந்த வயசு வந்தோடனே இப்படி மாறிடுறாங்க, இந்த நேரம் வந்தோடனே இப்படி மாறி, இந்த சூழ்நிலை வந்தோடனே இப்படி மாறி. நல்லா சம்பாதிக்கிறோம், வீட்டை வாங்கணும்னு நினைக்கிற நேரத்துல போயிடு. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் வளர முடியும், அதுக்கப்புறம் வளர முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் உயர முடியும், அதுக்கப்புறம் உயர முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் எல்லாம், அதுக்கப்புறமா எப்பக்கம் திரும்பினாலும் பலவீனமும் எதிர்ப்பும் போராட்டமும் நெருக்கமும் அவமானமும் வளரக்கூடாது, மேன்மை அடையக்கூடாது, உயர்த்தப்படக்கூடாது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த பெத்பாகே அப்படின்னாலே அவ்வளவுதான், ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் வளர முடியும், அதுக்கப்புறம் வளர முடியாது. ஒரு தடை வந்துடும், ஒரு போராட்டம் வந்துடும். பெத்பாகே அப்படின்னாலே பழுக்காத அத்தி மரத்தை உடைய பட்டணம்னு அர்த்தம். பெத்தானியா அப்படின்னாலே வறுமையின் ஊர், தரித்திரத்தின் ஊர்னு அர்த்தம். பாருங்க, லாசரு மாத்தாள் மரியாள் எங்க இருந்தாங்க? எங்க இருந்தா எனக்கு என்ன? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்தாங்க? பெத்தானியாவில் இருக்க ஆரம்பித்தாங்க. பெத்தானியானாலே வறுமையின் ஊர்னு அர்த்தம், தரித்திரத்தின் ஊர், பிழைக்க கூடாத ஊர், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊர். பெத்பாகே அப்படின்னா பழுக்காத அத்திப்பழம். பாருங்க, பெத்தானியா அப்படின்னாலே வறுமையின் ஊர். இந்த 2 பகுதிகளில இந்த கழுதை கட்டப்பட்டு இருந்ததுதான். உலகத்தில் இருக்கிற அத்தனை கழுதைகள் அன்றைக்கு பயன்பட்டு இருக்கும். எல்லா கழுதைகளும் புதிய சுமந்து போயிட்டு இருக்கோம், எல்லா கழுதைகளும் எஜமானனை தூக்கி போயிட்டு இருக்கோம், எல்லா கழுதைகளும் நல்ல இடத்துல கட்டப்பட்டு இருக்கும், எல்லா கழுதைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும். ஆனா இந்த கழுதை குட்டி மட்டும் இருவழி சந்திகளில இந்த பக்கம் போறதா அந்த பக்கம், ஏற்கனவே அந்த 2 ஊரே ஒரு மாதிரி ஊரு. அப்பேற்பட்ட ஊர்ல இருவழி சந்திகளில இந்த கழுதை குட்டி கட்டப்பட்டு இருந்ததாம். அந்த கழுதை குட்டி நம்மள இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். எல்லாரும் எஜமானனோடு போகும்போது இது மட்டும் கட்டப்பட்டு இருந்திருக்கும், வளர்ந்திருக்கும், சுமை தூக்குவதற்கு பலன் இருந்திருக்கும், திராணி இருந்திருக்கும். ஆனா என்னவோ தெரியல, அந்த எஜமானன் அந்த கழுதையை மட்டும் அதே இடத்துல கட்டி வச்சுட்டான். வரவங்க போறவங்க எல்லாம் பார்ப்பான், இந்த பக்கத்துல இருந்து வரவன் பார்ப்பான், அந்த பக்கத்துல இருந்து வரவன் பார்ப்பான், அத்தனை பேரும் பார்ப்பான். சில கழுதைங்க இந்த கழுதையை பார்த்து சொல்லிட்டு போகும், பத்தியா நீ அப்படியே கிடக்குற, நான் பாரு எப்படி கிடக்குறேன்னு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த கழுதை மட்டும் அவிழ்க்கவே படாம கட்டப்பட்டு அதே இடத்துல இருக்க ஆரம்பித்தது. ஊரே பழுக்காத அத்திப்பழம். இந்த பக்கம் பார்த்தா வறட்சியான ஊர், நன்மை வருவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. இவைகளுக்கு மத்தியில இருவழி சந்திகளில
இந்த கழுதை கட்டப்பட்டிருக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்க நேரா பெத்பாகே பெத்தானியா கிராமத்துக்கு போய் இரு வழிகளிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். இந்த 3வது மாசத்துல ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். எல்லாம் கவனிங்க பாப்பா. எடுத்த காரியங்கள் வாய்க்காமல் போகலாம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முன்னேற முடியல பாஸ்டர், வேலை வரமாட்டேங்குது, பிசினஸ் உயர மாட்டேங்குது, ப்ரமோஷன் வரல, என்னன்னே தெரியல, படிக்க முடியல, மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, ஏதோ ஒன்று பழுக்காத அத்தி பழத்தை அத்தி காயை போல முன்னேறக்கூடாத ஒரு நிலைமை, மேன்மை அடையக்கூடாத நிலைமை, உயரப்படக்கூடாத நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்பதான் வரணும்னு நினைச்சேன், ஊழியம் செய்யணும்னு நினைச்சேன், சபையில பக்கபலமா இருக்கணும்னு நினைச்சேன், பாஸ்டரோட இணையணும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் வந்த உடனே I am not able to move. என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அப்படியே ஸ்தம்பித்து போயிடுறேன். ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை, என் குடும்பத்தை, என் மனைவியை, என் புருஷனை, என் பிள்ளைகளை கட்டி போட்டுடுது. பார்ப்பதற்கு அவமானமா இருக்கு. இவ்வளோ இருக்கிற, இவ்வளோ சம்பாதிச்ச, ஏன் இப்படி இருக்கிற, இவ்வளோ வேலைக்கு போன, ஏன் இப்படி இருக்கிற, என்னன்னு எனக்கும் தெரியல. சின்ன சின்ன சம்பளம் வாங்குறவங்களாம் நல்ல நிலைமையில இருக்கிறான், நான் மட்டும்தான், என் குடும்பம் தான், என் பிள்ளைங்க மட்டும்தான் இருக்கு, அப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பழுக்காத அத்தி மரத்தை போல இருக்கலாம். சில நேரத்தில் பாருங்க, எவ்வளவு மேன்மை இருந்தாலும், சில பேர் எவ்வளவு கோட்டிச்சார் இருந்தாலும் பிச்சைக்கார மாதிரியே இருப்பான். பார்த்திருக்கலாம்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இது வந்து பழுக்காத அத்தி மரம். அல்லேலூயா. எதுக்கும் பிரயோஜனப்படாது, காய வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவரே சபிச்சிருவார். அப்பேற்பட்ட அத்தி மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். கவலைப்படாத, அந்த இடத்தை தேடிதான் இயேசு ஆட்களை அனுப்ப போகிறார். வறுமையின் ஊரா இருக்கலாம், அதே இடத்துலதான் கர்த்தர் வரப்போகிறார். ஆமென், ஆமென். அந்த கழுதை இருவழி சந்திகளிலே கட்டப்பட்டதான். சில நேரத்தில் பார்த்திருக்கீங்களா? அந்த பொண்ணு கட்டலாமா, என்ன தெரியாத மாதிரி என்னைய பாக்குறீங்க? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பொண்ணை கல்யாணம், இதே மாதிரி யோசித்து யோசித்தே 40 வருஷம் ஆயிடும். ஆமா, அந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பையனை கல்யாணம் பண்ணலாம். இந்த இருவழி சந்திகளில் அந்த வேலைக்கு போலாமா, இந்த வேலைக்கு போலாமா, அந்த ஆர்டர் எடுக்கலாமா, இந்த ஆர்டர் எடுக்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. இந்த இரு வழிகளில கட்டப்பட்டவளும் குந்தி குந்தி நடப்பான். எலியா இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து, ஜனங்களை பார்த்து சொல்றான், எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. இந்த இரு வழிகளில நின்னாலே நடக்க முடியாது, ஓட முடியாது, தெளிவு இருக்காது, தீர்மானம் எடுக்க முடியாது. நமக்குன்னு நல்ல ஒரு டிசிஷனை பாருங்க எடுக்கவே முடியாது. எந்த பக்கம் போறதுன்னு அப்படியே டைலமாவே இருக்கும். இதுவா அதுவா, இதுவா அதுவா, இதுவா அத ஒரு குழப்பத்தின் ஆவி வந்து நம்மள அப்படியே கட்டி வச்சிட்டு இருக்கோம். இந்த கழுதை அப்படித்தான் இருந்திருக்கும். யாராச்சும் அவிழ்த்து விட்டா, யாராச்சும் லூஸ் பண்ணா, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா. இரு வழிகளிலே கட்டப்பட்ட கழுதையா இது இருக்க ஆரம்பித்தது. இயேசு தன் சீச்சர்களை அனுப்பி, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், டேய் மாறி போயிடாதரா, உங்களுக்கு நேரா இருக்கிற கிராமத்துக்கு போ. நேரா இருக்கிற கிராமத்துக்கு போற வழியில் 1008 கழுதை கட்டப்பட்டிருக்கும், அத்தனையும் விட்டுடு. இரு வழி சந்திகளில் ஒண்ணு கட்டப்பட்டு இருக்கு பார், தீர்மானம் எடுக்க முடியாத ஒண்ணு இருக்கு பார், எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திகில் அடைந்து போய் கிடக்கு பார், அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில, இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இருக்கலாம், எவ்வளவு வறட்சியான இடத்துல இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல ஏற முடியல, முன்னேற முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியல நினைக்கலாம். கவலைப்படாத, அதே இடத்துல, வறுமையின் ஊர் இருக்கிற அதே இடத்துல இயேசு உன்னை நோக்கி ஒரு ஆளை அனுப்ப போகிறார். உன்னை தேடி ஒரு காரியம் வரப்போகிறது. கட்டப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தரே கட்டவிழ்க்க போகிறார். ஆமென். போன குதிரை எல்லாம், கழுதை எல்லாம் இந்த கழுதையை பார்த்து சிரிச்சிருக்கும். சாவர வரைக்கும் நீ இதே இடம் தான், முன்னேற முடியாது. உன் லைஃப் அவ்வளவுதான், உன் குடும்பம் அவ்வளவுதான், உன் எதிர்காலம் அவ்வளவுதான், உன் பிள்ளைங்க அவ்வளவுதான், உன் புருஷன் அவ்வளவுதான் இருப்பாங்க. ஆனா அந்த கழுதைக்கு எவ்வளவு வலி இருந்திருக்குல்ல. நம்ம கூட நினைச்சிட்டு இருக்கலாம், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வந்திருக்கிற மாஸ்டர், கட்டப்பட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர மாஸ்டர், அந்த ஆளு மாறல, இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர மாஸ்டர், ஒய்ஃப் மாறல, இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர மாஸ்டர், இந்த கடன் பிரச்சனை மாறல, இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர மாஸ்டர், இந்த பலவீனம் மாறல, என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, அவன் ரட்சிக்கப்படுவானா ரட்சிக்கப்பட மாட்டானான்னு தெரியல. ஏதோ ஒரு இரு வழியில கட்டப்பட்டு இருக்கலாம். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர், எனக்கு பின்னாடி சர்ச்சுக்கு போனவங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கு. என் வாழ்க்கை தான், என் குடும்பம் தான், என் புருஷன் தான், என் பிள்ளைங்கள் தான், என் எதிர்காலம் தான், என் சம்பாத்தியம் தான், என் கையின் பிரயாசம் தான். அதே
கெட்டு போன, குட்டிச்சுவரான, பலவீனப்பட்டு போன, யாருமே பக்கத்துல வராத, யாருமே விசாரிக்கப்படாத, யாருமே ஏற்றுக்கொள்ளப்படாத, யாருமே விரும்பாத இந்த இருவழி சந்திகளில தான் நானும் கட்டப்பட்டிருக்கிறேன் நினைக்கலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் ஆட்களை அனுப்ப போகிறார். கட்டப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் பொதி சுமந்துட்டு போயிருக்கலாம், எத்தனை பேர் எஜமானனை சுமந்துட்டு போயிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில நானும் தீர்க்க தரிசனமா பேசுறேன். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. மேல இருக்கிற நுகத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். உன்னை முடக்கி வைத்திருந்த எல்லா முடக்குதலின் ஆவிகளும் வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உன்னை கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. பயப்படாத. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், எனக்கு தான். எல்லாருக்கும் குழந்தை இருக்கு பாஸ்டர், எனக்கு தான் குழந்தை இல்லை. எல்லாரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர், நான் மட்டும்தான். எல்லாருடைய புருஷனும் ஊழியத்தில் பக்கபலமா இருக்காங்க, என் புருஷன் தான் ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டுட்டு இல்லை, எழும்ப முடியல, நல்லது நடக்க முடியல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர். அப்பா அம்மா கேள்வி கேட்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான், ரட்சிப்பு தான், கிறிஸ்து தான், அதனாலதான் ஏதோ ஒரு விதத்துல கட்டப்பட்டு இருக்கிறேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் உனக்கு நேராக ஒரு ஆட்களை அனுப்ப போகிறார். இனி கட்டப்பட்ட இடத்துல இருக்க மாட்டேன், இருவழி சந்திகளில் இருக்க விட மாட்டேன். எருசலேம் வீதிக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு வர போகிறார். உன் காரியத்தை, என் காரியத்தை கர்த்தர் தலைகீழாக மாற்ற போகிறார். ஒரு மகிமை வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆட்கள் நேரா வந்து அந்த இருவழி சந்திகளில் அந்த கோவேறு கழுதை சாப்பிட்டு எத்தனை நாளா இருக்கும், பக்கத்துல எவன் வந்திருப்பான், யார் விசாரிச்சிருப்பான், ஒன்னுத்துக்கு பிரயோஜனப்பட்டிருக்கா. சீச்சர்கள் எல்லாரும் பக்கத்துல வந்து தடவி கொடுத்து இந்த கயிறு எல்லாம் அழுத்தோடனே தூரத்துல இருக்கிறவங்களாம் கேட்கறான். சில பேர் பார்த்திருக்கீங்களா, நம்மள வாழவும் விட மாட்டான், சத்தமா சொல்லுங்க, வாழவும் விட மாட்டான், சாவும் விட மாட்டான். ஆமா, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கிறான், எதுக்கு இந்த கழுதையை அழுத்திட்டு போற? ஆண்டவர் கேட்கிறார். சில பேர் கேட்பா, கேட்டான்னா சொல்லு, இது ஆண்டவருக்கு தேவை. ஆமென். ஆமா, சீஷர்கள் போய் அவிழ்த்த உடனே எல்லாம் கேட்கிறான், எதுக்கு இந்த கழுதையை அழுத்திட்டு போற? அப்பதான் சொல்றான், இது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அவன் அப்படியே விட்டுட்டான் பாரு. இப்ப இந்த கழுதை வந்ததா, இயேசு பக்கத்துல வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் வஸ்திரத்தை விரிக்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு நாள் கட்டப்பட்டிருந்தாயோ அதை விட மகிமை 1000 மடங்கு வரும் பாரு. எவ்வளவு நாள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாயோ அதை விட 1000 மடங்கு விடுதலை உண்டாகும் பாரு. எவ்வளவு நாள் பலவீனப்பட்டு போனாயோ அதை விட 1000 மடங்கு பலனை கர்த்தர் தருவார் பாரு. எத்தனை கேள்விக்குறிகளோடு இருந்தாயோ அத்தனை கேள்விக்குறிகளுக்கு இயேசு பதிலாய் வரப்போகிறார். இரு வழிகளிலே கட்டப்பட்ட உன்னை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். எல்லாரும் மூட்டையை தான் சுமந்துட்டு போவான், ஆனா நீயும் நானும் இயேசுவை சுமக்க போறோம். அந்த கழுதையெல்லாம் தரையில நடந்து போச்சு, ஆனா இந்த கழுதைக்கு மட்டும்தான் போட்டு இருக்கிற வஸ்திரத்தை தரையில விரிச்சு, அது கால் கூட தரையில படாதபடி வஸ்திரத்தின் மேல நடக்க பண்ணினான். உன் ஸ்டேட்டஸே கர்த்தர் மாற்ற போறார் பாரு. உன் ஸ்டாண்டர்டையே கர்த்தர் மாற்ற போறார் பாரு. ஒரு மகிமை வெளிப்படும் பாரு. உன் பிள்ளைகள் கிட்ட, உன் புருஷன் கிட்ட, உன் வாழ்க்கையில, ஜப ஜீவியத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கிறோமோ எல்லா கட்டுகளையும் கர்த்தர் கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வர போகிறார். ஏசு அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்த உடனே கீழையும் வஸ்திரத்தை விரிச்சிட்டு கழுதை மேலையும் வஸ்திரத்தை விரிச்சிட்டு அத்தனை பேர் 2 பக்கம் நின்று புகழ ஆரம்பிக்கிறான். உனக்கு எனக்கு ஒரு மேன்மை வரணும்னா, உனக்கு எனக்கு ஒரு மகிமை வரணும்னா, கர்த்தர் கட்டவிழ்க்கும் போது, கர்த்தர் விடுதலையை கொடுக்கும் போது, கர்த்தர் உணர்த்தும் போது, கர்த்தர் நம்மோடு முகமுகமாய் பேசும்போது, அந்த இருவழி சந்தியை விட்டு வெளியே வந்துட்டீன்னா இயேசுவின் நாமத்தினால மகிமை உன்னை நிரப்போம், மகிமை உன்னை நிரப்போம், மகிமை உன்னை நிரப்போம். சுகவாழ்வு துளிர்க்க பண்ணும். உன் ஸ்தானமே தலைகீழாய் மாறும். அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை கீழே விரிச்சிட்டு மேல வஸ்திரத்தை விரிச்சிட்டு இயேசு உட்கார்ந்த உடனே தழைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்களாம். பரிசேயன், சதுசேயன், நியாயசாஸ்திரி, வேதபாரகன் அத்தனை பேரும் கேட்கிறான், என்ன இவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம்? எல்லாம் கவனிங்க பார்ப்போம். எத்தனையோ முறை அதே வீதியில இயேசு நடந்து போயிருக்கிறாயா, அப்ப அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் வரல. அவிழ்க்கப்பட்ட கழுதையின் மேல கர்த்தர் அமர்ந்த உடனே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்ப ஆரம்பித்தது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை முறை இல்லாத ஒரு மகிமை இந்த மாசத்துல கர்த்தர் கட்டளையிடுவார் பாரு. இந்த வாரத்துல கர்த்தர் கட்டளையிடுவார் பாரு. இருவழி சந்தியை விட்டு வெளியே வந்துரு. குந்தி குந்தி நடக்காத. ஆண்டவர் சிலதை கட்டவிழ்க்க சொன்னா விட்டுடு, சிலது வேணான்னா சொல்லிடு, வந்துரு வெளியே. ஆண்டவர் கட்டவிழ்க்கும் போது, ஆண்டவர் பேசும்போது, ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவர் சொல்லி அனுப்பும் போது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படைந்து இருவழி சந்தியை விட்டுட்டு வெளியே வா. உனக்காக ஒரு மகிமை காத்திருக்கு. ஆமென். நான் இங்கேயே தான் இருப்பேன் இருக்காத. நீ நினைப்பதை விட, நான் நினைப்பதை விட ஒரு மேலான ஸ்தானம் உனக்காக எனக்காக காத்திருக்கு.
அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். அற்புதம் நடக்க போகிறது. வஸ்திர தொங்கல் மேல விழ போகிறது. மகிமையினால கனத்தினால கர்த்தர் முடிசூட்ட போகிறார். 12 ஏர் மாடுகளுக்கு பின்னாடி போயிருந்தான் எலிசா. எலியாவை பார்த்து சொல்றார், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 1000 பேர் இருக்கிறான். அவெல்லாம் எலியா கூட இருந்தான். உங்க அப்பா தீர்க்கதரிசி, அவங்க தாத்தா தீர்க்கதரிசி, அவன் கூட்டம் தீர்க்கதரிசி, அவன் எல்லாம் தீர்க்கதரிசியுடைய வம்சத்தை சேர்ந்தவன். அத்தனை பேர் இருந்தோம். ஆண்டவர் சொல்றார், நீ நேர போய் ஆபேத் மேலேக்ல 12 ஏர் மாடுகளை ஓட்டக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான், அவனை அழைச்சி உன் பக்கத்துல வை. பாருங்க, எலியா நேரம் அங்க போனான். இவன் 12வது ஏர் மாடை ஓட்டினானா. ஆபேத் மேலாக் அப்படின்னாலே கவனிங்க பாப்பா, உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. எல்லாரும் அழுதா சத்தமா அழுவுறது, எல்லாரும் சிரிச்சா சத்தமா சொல்லுங்க, சத்தமா சிரிக்கிச்சு. சோகத்தை பார்த்தா சோகமா மாத்து. உணர்ச்சிகளின் வெளிப்பாடு, துயர பாடல்களின் சங்கமம்னு அர்த்தமா. எப்ப பார்த்தாலும் சோக கீதமாவே இருக்கும். பார்த்திருக்கல, என்ன வாழ்க்கை, என்ன புருஷன், என்ன மனைவி, என்ன பிள்ளை, என்ன வேலை, சோத்திரம். சொல்லாத மாதிரி என்னைய பார்த்தீங்களா, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் சோகம். 2 பிள்ளைய பெத்துட்டு சொல்றது, என்ன மனைவி, உனையெல்லாம் அம்மிக்கல்ல போட்டு நசுக்கணும். சோத்திரம் ஆண்டவரே. நீங்களும் அதுக்கு மேல ராட்சசியாவே இருக்கிறது. ஒய்ஃபா இருந்தா நைஃபா இருக்கிற, நல்லா வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோத்திரம் ஆண்டவரே. என்ன இல்லாத மாதிரி என்னைய பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம். புரியுதா நான் பேசுறது? ஏன் சிலர் உங்களை பக்குவமா ஹேண்டில் பண்றாங்க? நைஃப். ஆமே, ஏன் சரி போ அப்படின்ட்டு விட்டு புருஷன் தாழ்ந்து போல. நைஃப் ஒய்ஃப். புரியுதா? புரியவே புரியாத. ஏன்னா இப்ப நான் மங்கி பாத் நிகழ்ச்சியில ஹிந்தியில பேசிக்கிறேன், அதனால இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். சில நேரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற நம்ம மேல ஒரு வஸ்திர தொங்கல் விழுந்துடுச்சுன்னா 12 ஏர் மாடை விட்டுட்டு வந்துடணும். அது துயரமான சங்கமம் தான், துயர பாடல்களின் சங்கமமா. எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது, எப்ப பார்த்தாலும் எதிர்மறையா பேசுறது, எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை தப்பா பேசுறது. அவங்க அப்பன மாதிரியே பிறந்து, நமக்கு சம்பந்தமே இல்லை. நமக்கு அந்த குழந்தைக்கு என்னவே இல்லை, அவங்க அம்மாவு மாதிரியே பிறந்திருக்கு பாரு. ஏன் நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னன்னு நமக்கு புரியல. புரியுதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் இதே அதனால தான் ஆண்டவர் கோத்ரேஜ் போட்டுட்டு போயிட்டாரு. இத்தனை பிரசங்கத்தை கேட்டு நீ அழுகுனா நீ மாறுவ. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வித்தெல்லாம் இருக்க கூடாது. ஆமே, துயரமான பாட்டு தான், வேதனை தான், துயரங்களின் சங்கமம் தான், உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான். சந்தோஷமா இருந்தா அப்படியே பைக்ல உட்கார்ந்து கட்டி பிடிச்சின்னு போறது. அல்லேலூயா. சந்தோஷம் இல்லைன்னா பேய்க்கு அப்பா மாதிரியே பாக்குறது. சோத்திரம். உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. ஆபேல் மேலும் சொல்லுங்க, அப்படியே பையனை தூக்கி அப்படியே கொஞ்சம் அப்புறமா பாரா, இது உருப்படாது. இந்த மாதிரி கோவம் வரும்போது பாறாங்கல் எடுத்து வாயில போட்டுக்கோ, நல்ல மெல்லு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடை விட்டுட்டு வெளியே வந்துடணும். ஆமென். அதுவும் இருவழி சந்தை தான், இருவழி சந்து தான். பாருங்க, எந்த இடத்துல போறோமோ எந்த இடத்துல போறோமோ தெரியாது, கத்தும். ஆனா எலிசா கிட்ட வஸ்திரத்தை போட்ட உடனே எலிசா திரும்பி பார்த்து ஏர் மாடை வெட்டி பலி செலுத்திட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டு, இனி இந்த இருவழி சந்தி பக்கமே நானே வரமாட்டேன்ட்டு போனான். பாருங்க, போகும்போது கஷ்டமா தான் இருந்தது. ஒரு நேரம் வந்தது, வானத்துல இருந்து வஸ்திர தொங்கல் மேல விழ ஆரம்பித்தது. ரெட்டிப்பான வரத்துக்குரியவனாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். துயரம் தான், வேதனை தான், அவமானம் தான், நிந்தனை தான், பிரச்சனை தான், போராட்டம் தான், துயரம் தான். எப்ப ஆண்டவர் கட்டவிழ்க்கிறாரோ, எப்ப தேவ சத்தம் வருதோ, எப்ப தேவ நம்மோடு இடைப்படுகிறாரோ, அந்த பாவத்தை விட்டுட்டு, அந்த துர்க்கிரியை விட்டுட்டு, அந்த டைலமா லைஃபை விட்டுட்டு வெளியே வந்துரு. கர்த்தர் காரியத்தை தலக்கழாக மாற்றுவார். முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் புரிந்தனதாய் விளங்க பண்ணுவார். முந்தினதை விட வரப்போகிறது மகிமைக்குரியதாக மாற்றுவார். எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.
ஆமா, எலிசா வந்துட்டானே, ரெட்டிப்பான வரத்துக்குரியவனாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். அவனை சுத்தி எப்பவுமே அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் காணப்பட ஆரம்பித்தது. நீங்கள் நானும் மட்டும் வந்துட்டா, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வந்துட்டா, ஒருத்தனை நம்மை தொட முடியாது. நம்முடைய ஸ்டாண்டர்டையே கர்த்தர் தலைகீழாக மாற்றக்கூடியவரா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஏசு அந்த கழுதை அவிழ்க்க சொன்னா, அவிழ்த்துட்டு வெளியே வந்துடுச்சு. இருவழி சந்தைதான், பழுக்காத அத்தி மரத்தோட இடம் தான், வறுமையின் ஊர் தான். இந்த பக்கம் போனாலும் சாவு, அந்த பக்கம் போனாலும் சாவு, எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை தான். ஆனா கர்த்தர் கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வந்துட்டார் பாருங்க. எருசலேமே ஆர்ப்பரிப்பின் சத்தத்தால நிரம்ப ஆரம்பித்தது. புலம்பலின் கூடாரமாகிய நம்முடைய வீடு ஆர்ப்பரிப்பின் சத்தமும் நன்மைகளில் நிரப்பக்கூடிய இடமும் மாறணும்னா, இருக்கிற இடத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கும் போது அந்த இடத்தை விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு வெளியே வந்துரு. கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருப்பார். ஆமென். 1000 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தான். அத்தனை பேரை விட எலிசா தான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 1000 கழுதை இருக்கட்டும், 1000 குதிரை இருக்கட்டும், 1000 மேன்மக்கள் இருக்கட்டும், 1000 படித்தவன் இருக்கட்டும், கர்த்தருக்கு நீதான் தேவனா. கர்த்தர் அழைக்கும் போது அந்த இடத்தை விட்டு வெளியே வர ஆரம்பித்துப்பா. ரெட்டிப்பான மகிமையை, மேன்மையை கர்த்தர் தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கானா ஒரு கல்யாணம் பாருங்க, ஏற்கனவே பாட்டிலேயே 1008 பிரசங்கம் பண்ணிட்டார் ஐயா. நான் என்ன நினைச்சேன், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே கானா ஊருக்கே கானா ஊரா அப்படித்தான் நினைச்சிட்டு வந்தேன். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்போம். இந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு, முதல் கல்யாணத்துக்கு இயேசு போறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உலகத்திலேயே தீட்டுப்படாத பொருள் எது தெரியுமா? கல்லு தான். ஹலோ, நல்லா தூங்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்திலே தீட்டுப்படாத பொருள் எதுதான்? கல்லு தான். பாருங்க, புறஜாதி புற மதத்தவங்க பாருங்க, இந்த சிலையை வடிப்பதற்கு ஆண் கல்லா பெண் கல்லான்னு பார்ப்பாங்க. பெண் கல்லுனா உளி அடிச்ச உடனே அங்கங்க கிராக் விட்டுட்டு உடைஞ்சிரும். ஆண் கல்லுனா எல்லாத்தையும் தாங்கும். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? ஐயோ, நான் போய் சொன்ன, நீங்க என்ன செலவடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஆமா, எப்படி இப்படி நிக்கிறோம்? வாங்கினது அவ்வளோ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பெண் கல்லுனா உளி படப்பட உடஞ்சிரும், கிராக் வந்துடும். அந்த சிற்பி தன் மைண்ட்ல வச்சிருக்கிறத கொண்டு வர முடியாது. ஆனா ஆண் கல்லுனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். அந்த அறத்தை வச்சு அறுத்தாலும் தாங்குன்ற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்படி பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் தீட்டுப்பட்டது, தீட்டுப்படாதுன்னு. தீட்டுப்படாத கல்லு மட்டும்தான் தீட்டுப்படாது. பாருங்க, அந்த கற்சாடி ஒரு பெரிய, அது பேரே கற்சாடி, பெரிய கல் எடுத்து அழகா குடஞ்சி வணைஞ்சு அற்புதமா வச்சிருப்பாங்க. அந்த கற்சாடி அந்த கல்யாண வாசல் மண்டபத்தில் வைக்கப்பட்டது. கவனிங்க, அந்த வாசல் மண்டபத்தில் வரவன் மொத்த பேர் உள்ள வந்திருப்பான். யூதர்களுடைய முறைமையின்படி யார் ஒரு வீட்டுக்குள்ள வந்தாலும் பாருங்க, நல்ல கோட்டீஸ்வரம் பணக்காரனா இருப்பானா, முதல் ஒரு அடிமை, கீழ்த்தரமான அடிமை இருப்பான் பார், அவன் போய் முதல்ல அந்த பாதரட்சை வருங்களுடைய விருந்தாளிகளுடைய செருப்பை கழட்டணும். ரெண்டாவது அடிமை அவங்களை கொண்டு போய் இந்த கால் கழுவ வேண்டிய இடத்துல நிக்க வச்சு காலை கழுவி விடணும். மூணாவது அடிமை டவல் வச்சு கால் எல்லாத்தையும் தொடச்சு விடுவான். நாலாவது அடிமை கையில பவுல்ல எண்ணெய் வச்சு நின்று இருப்பான். அப்பதான் என் அழைத்த முதலாளி வருவார். வந்தவொடனே அந்த ஒலிவ எண்ணெய் எடுத்து பாருங்க என் தலைமையில வைப்பார். அந்த ஒலிவ எண்ணெயில நானும் கை வச்சு அவர் தலைமையில வச்சு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஷாலோம் அப்படின்னுவோம். நீங்க தான் ஷாலோம். அல்லேலூயா. ஆமா, ஷாலோம் அப்படின்னும். அதுக்கப்புறமா தான் அழைக்கப்பட்டவன் யாரா இருந்தாலும் அந்த மண்டபத்துக்குள்ளேயோ, அந்த விருந்தாளிக்குள்ளேயோ, அந்த ஐஸ்வர்யானுடைய வீட்டுக்குள்ளேயோ பிரவேசிக்க முடியும். அப்படி போகாத பட்சத்துல, இதெல்லாம் நடக்காத பட்சத்துல அப்படி போக முடியாது. எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான ஏழையா இருந்தாலும் கண்டிப்பா காலை கழுவி தொடைப்பதற்கு ஒரு துண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள வரணும். சீமோன் வீட்டுக்கு இயேசு போன உடனே அவன் எதையுமே என்ன செய்யல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இதெல்லாம் வந்து நீ செய்யல அப்படின்னார். இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இந்த கல்யாணத்துக்கு பாருங்களேன், அத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்திருப்பான். நாம எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு போனா என்னத்தை பார்ப்போம்? என்ன மாதிரி எல்லாம் அடுத்தவன் என்ன பிராண்ட் ஷர்ட் போட்டுருவான்னு பார்ப்பேன். ஆமா, நீங்களாம் அந்த பட்டு புடவை எங்க வாங்கியிருப்பாங்க? அந்த கடையா இருக்குமோ, சென்னை சில்க்ஸா இருக்குமோ பார்ப்போம். நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு போனா பெஸ்டானதை பார்ப்போம். கல்யாண பொண்ணையே போய் பார்த்துட்டு சொல்லுவோம், பொண்ணு நல்லா இல்லைன்னு. உனக்கு கல்யாணம் பண்ணி தாரான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் கல்யாணம் பண்ண போறான். அல்லேலூயா. ஆமா, கல்யாணத்துக்கு போனாலே நம்ம எல்லாருமே பெஸ்டானதை பார்ப்போம். பெஸ்டானது இருக்கான்னு பார்ப்போம். கடன் வாங்கியாவது போட்டு போய் காரியத்தை சாதிப்போம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, கவரிங் போட்டாவது காரியத்தை மாற்றி முடிப்போம் பார். ஆமா, பெஸ்டானதை காட்டணும்னு நினைப்போம். ஆனா அந்த கற்சாடி தீட்டுப்படாத ஒண்ணு அந்த மண்டபத்தினுடைய, அந்த கல்யாண வீட்டினுடைய வாசப்படியில் வைக்கப்பட்டது. வரவன் போறவன் அத்தனை பேரும் காலை கழுவலாம். அது தீட்டுப்படாத ஒண்ணு தீட்டான இடத்துல இருக்க ஆரம்பித்து எல்லாம் காலை கழுவிட்டு இருப்பான். நம்மள மாதிரி ஆட்களை நாப்கினை கழட்டி போட்டிருக்கோம். குழந்தைக்கு ஆயெல்லாம் கழுவிட்டு, சளி எல்லாம் துப்பிட்டு, மூக்கெல்லாம் சிந்திட்டு அப்படியே சகதியா மாறி, அந்த இடமே சகதியா மாற ஆரம்பிச்சிருக்கும். எல்லாரும் தீட்டுப்படாத ஒன்றை தீட்டாக்கி
அசிங்கமா படுத்தி அந்த இடத்தையே சகதியா மாத்திட்டு விட்டுட்டு எல்லாம் உள்ள போயிட்டான். கல்யாணத்துல எல்லாம் போயிட்டான். அந்த பொண்ணு மாப்பிள்ளை இணைச்சது இந்த கற்சாடி தான். 2 வீட்டை இணைச்சது கற்சாடி தான். உறவுகளை சந்திக்க வச்சது இந்த கற்சாடி தான். எல்லாத்தையும் நல்லது செஞ்ச கற்சாடி இன்னைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வாசப்படியில சகதியில சளியை சிந்தி போட்ட இடம், அது செருப்ப கழுவுன இடம், ஆய கழுவுன இடம், அசிங்கப்படுத்தின இடத்துல அந்த கற்சாடி இருக்கு. ஏசு இந்த மண்டபத்திற்கு வந்த உடனே, அந்த வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எல்லாரும் பெஸ்டானதை பார்ப்போம் பார்த்தீங்களா? ஆனா ஏசு பெஸ்டானதை பார்க்கல, பரிசுத்தமானதை பார்க்க ஆரம்பித்தா. ஏசு அந்த இடத்துல வந்த உடனே மேன்மையான ஒன்று, கீழ்த்தரமான ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்தா, கல்யாணம் தடல் புடலாம் நடக்குது, சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றான், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திராட்சை ரசம் கம்மியான உடனே அங்க இங்க பேசி கடைசியா ஏசு கிட்ட வந்த உடனே ஏசு கிட்ட சொல்றாங்க திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றா, அதோ இருக்குல்ல அந்த கற்சாடி, அதை கொண்டு வா அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லியிருப்பாண்டவரே, வெண்கல பாத்திரம் இருக்காண்டவரே, திராட்சை ரசத்துக்குன்னு தனியா பாத்திரம் வச்சிருக்காண்டவரே, அது இருக்காண்டவரே, இது இருக்காண்டவரே, அத்தனை பேரையும் தள்ளிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்லியிருப்பார், அது ஒரு கிலோ கற்சாடி, அதை கழுவி அதை கொண்டு வந்து என் முன்னாடி வை அப்படின்றா. அவர் முன்னாடி வச்ச உடனே அதுல தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரை ரசமா மாத்தி இதை முகந்து கொண்டு போய் கொடுங்கிறார். இந்த காலை வேளையில எல்லாருக்கும் உதவி செஞ்சேன் பாஸ்டர், எல்லாருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பினேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன், எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல வெளியே உள்ளவும் போக முடியாம வெளியவும் போக முடியாம அந்த இருவழி சந்தியில வச்சது போல அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நான் தீட்டுப்பட்ட இடத்துல இருக்கிறேன். நான் தப்பு பண்ணல, நான் பாவம் பண்ணல, ஆனா ஏதோ ஒரு அசிங்கம், ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு வேதனை என் வாழ்க்கையை தீட்டுப்படுத்திச்சு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, ஏசு வருவார் பாரு, வருவார் பாரு. எத்தனை நாள் அழுதுருப்ப, எத்தனை நாள் கண்ணீர் அடிச்சிருப்ப, எத்தனை நாள் போராடி இருப்ப, எத்தனை நாள் பாவம் உன்னை துரத்திட்டு வந்த போது கூட பாவத்தை விட்டு விலகி போயிருப்ப, எத்தனை நாள் தூக்கம் இல்லாமல் அழுதுருப்ப, எத்தனை நாள் உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் தெய்வத்துக்கு கொடுத்திருப்ப, எத்தனை நாள் புருஷங்கிட்ட அடி வாங்கிட்டு ஆத்துமாதாயம் பண்ணிருப்ப, எத்தனை நாள் பெற்றோர்களை எதிர்த்து சபையில வந்து உட்கார்ந்துருப்ப. எந்த இடத்துல அசிங்கப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்தாலும் வெளியே போறதா உள்ள வரத்தான் தெரியாத நடு வீதிகளில இருவழி சந்திகளில கட்டப்பட்ட இடத்துல இருந்தாலும் இயேசு வந்து அத்தனை விட்டுட்டு அந்த கற்சாடியை கொண்டு வர சொல்றார். எவனோ எதிர்த்திருப்பான், ஆனா ஆண்டவர் சொல்லல. அதை கொண்டு வந்து அந்த கற்சாடிக்கு வாயிருந்தா என்ன நினைச்சிருக்கும்? இவரும் எல்லாரும் மாதிரி தான் இருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது இவருக்கு மட்டும்தான் என்னை பத்தி நல்லா தெரியும். இந்த கற்சாடி கழுவி கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி வச்சோடனே அத்தனை பேர் அந்த கற்சாடியை விளக்கிறதுக்கு பார்த்திருப்பான், ஆனா ஆண்டவர் விடலையே, ஆண்டவர் விடலையே. நான் இப்படி சொல்றேனே, கானா ஒரு கல்யாணத்துக்கு அற்புதம் செய்ய வந்தாரோ இல்லையோ, கற்சாடியை தனக்காக எடுப்பதற்காக வந்தான். இந்த காலை வேளையில எந்த இடத்துல அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் குடும்பத்தை கட்டி காப்பாத்துறேன், அண்ணன் தம்பியை காப்பாத்துறேன், தங்கச்சிங்களை காப்பாத்துறேன், குடும்பத்தை கட்டி எழுப்பினேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன். இன்னைக்கு என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல, பிள்ளைங்களை எல்லாரையும் நல்லா வளர்த்து விட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு யாருமே கண்டுக்கல, அனாத மாதிரி இருக்கிறேன்னு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, அவிழ்க்கப்பட போகிறா. கர்த்தர் அந்த சகதியிலிருந்து, அந்த அசிங்கமான இடத்துல இருந்து, அந்த அவமானமான இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து தமக்கு முன்னாடி வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீ பரிசுத்தமான பாத்திரம் என்பதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். நீ நேர்ந்து கொண்ட உடன்படிக்கையின் பாத்திரம் என்பதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் முந்தின ரசத்தை விட பிந்தின ரச ருசியுள்ளதாய் மாற பண்ணுவதற்காகவே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். பயப்படாத, அந்த சகதி இனிமேல் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த கற்சாடி எவனா வெளியே வச்சிருப்பான்? வச்சிருக்க மாட்டாயா? பார்க்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பான், இது தண்ணீரை திராட்சை ரசமா மாறின தொட்டின்னு இருப்பான், கற்சாடின்னு இருப்பான். ஒரு மேன்மை வரும் பாரேன், ஒரு மகிமை வரும் பாரேன். 1000 தங்க பாத்திரம் இருக்கட்டும், வெள்ளி பாத்திரம் இருக்கட்டும், வெண்கல பாத்திரம் இருக்கட்டும், உன் பரிசுத்தத்தை விட்டுடாத, உன் ஜெபத்தை விட்டுடாத, தெய்வத்தை விட்டுடாத, ஆண்டவரை விட்டுட்டு போகாத, உன்னை நீயே கெடுத்துக் கொள்ளாத. தெய்வம் சீக்கிரத்துல உன்னை தேடி வரப்போகிறா. உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன் ஸ்தானத்தையே கர்த்தர் மாற்றுவா. இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் தூக்கி எடுத்து உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து கனப்படுத்த மேன்மைப்படுத்த கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாருங்க, அந்த இவன் பாருங்க, 38 வருஷமா வியாதி உள்ள ஒருத்தன் படுத்திருந்தான். வரும்போது நல்ல நோக்கத்தோட தான் வந்தான், நல்ல நோக்கத்தோடு வந்தான். ஒய்ஃபு கூட்டிட்டு வந்திருப்பா, பிள்ளைங்க கூட்டிட்டு வந்திருப்பா, வந்து படுத்தாம்ப. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, ஒவ்வொரு வருஷமும் தேவதூதன் வந்தான், கலக்கனா, குளம் கலங்குச்சு. எவனோ ஒரு அற்புதம் பெற்றான், ஆனா இவன் படுத்துட்டான்.
38 வருஷமா அதே இடத்துல படுத்துட்டான். என்னதான் நேசிக்கிற மனைவியா இருந்தாலும், என்னதான் நேசிக்கிற பிள்ளையா இருந்தாலும் பலவீனமா மாறிட்டா. அது என்னதான் உயிரை கொடுக்கிறவங்களா இருந்தாலும் இப்படி இருக்கிறத விட செத்து போலான்னுடுவான். இந்த மனுஷன் கூட பாடு எடுக்கிறதே முடியலன்னு. அது ஹியூமன் நேச்சர். அது பலவீனம் வந்துட்டாலே அப்படித்தான் பெரிய காரியமா மாற ஆரம்பிச்சிடும். அப்படியே அசிங்கம் வந்துடும். நடக்க முடியல, ஒருத்தர் கையை பிடிக்கணும், எப்ப பார்த்தாலும் என் உயிரை வாங்குற. பிள்ளை சொல்லுவான், அவன் உயிரை கொடுத்து காப்பாத்திருப்போம் சொல்லுவான். மனைவி சொல்லுவான், யோ படுத்துட்டீங்கன்னா கண்டு செத்து தொலைய, என்ன எப்ப பார்த்தாலும் நையங்கிற. மனைவித்தான், அது வலி இல்லை, அது வேதனை. அப்படித்தான் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒய்ஃப் சொல்லியிருப்பா, யோ உன் கூட இருந்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நான் கெடுக்கிறேன், நான் போறேன். இந்த மாசத்துல வாரம் பகல்ல 12 மணிக்கு ஒருத்த சாப்பாடு எடுத்து தராம, அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இங்கே குளம் கலங்கன்னா சுகமாயிட்டு வீட்டுக்கு வாண்டிட்டு போயிட்டு இருப்பா. படுத்து 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 38 வருஷமா படுத்து உடம்பெல்லாம் பெட் புண் வந்து அவன் பக்கத்துல யாருமே போகாம நாரி இருக்கும். ஒரு பக்கம் குளம் கலங்குது, ஒரு பக்கம் ஒருத்த விடுதலை ஆயிட்டு போறான், இன்னொரு பக்கம் பலவீனமாறான். இந்த 2 வழியில இவன் படுத்து இருக்கிறான். 38 வருஷமா உள்ள வரான், ஒருத்த விடுதலை ஆகிறான் போறான். ஆனா இவனுக்கு மட்டும் விடுதலை ஆகல. 38 வருஷமா விசாரிப்பாரற்று கேட்பாரற்று வரும்போது நல்ல நோக்கத்தோடு வந்தான், நல்ல தரிசனத்தோடு வந்தான். அங்க போனா நல்லா மாறிடு நினைச்சுதான் வந்தான். சபைக்கு போனா அற்புதம் நடக்குன்னு தான் வந்தான். ஆனா வந்தான் பாருங்க, அவன் இருந்த இடம் தெரியுமா, குருடன் கூட சேர்ந்துட்டானா. யாரு கூட? சப்பானி கூட, குருடன் கூட, சூம்பின உருப்புடையவன் கூட சேர்ந்துட்டான். இந்த கண்ணு தெரியாதவங்க பார்த்திருக்கீங்களா? ஏன்னா இந்த தப்பா நினைக்காதீங்க, எல்லாம் தெரியும் ஆனா செயல்பட முடியாது. ஒரு குண்டு சிக்கல விழுந்தாலும் எங்க அண்ணன் எங்க என்ன அங்க சத்தம் அப்படின்வாங்க. எல்லாம் தெரியும் ஆனா செயல்பட முடியாது. செயல்பட்டாலும் அந்த டைமிங்க்கு போக முடியாது. ரெண்டாவது, இந்த சூம்பின உருப்புடையவங்க பாத்தீங்களா, கால் ஒரு மாதிரியா இருந்து கை ஒரு மாதிரியா இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க அங்கிருந்து அப்படியே இழுத்துட்டு போறதுக்குள்ள பொழுது விடிஞ்சிரும். அல்லையா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த ஒரு கை நீளமா இருக்கும், ஒரு கை சின்னதா இருக்கும். சூம்பின உருப்புடைய ஒரு உபதேசமும் உருப்படியே தெரியாது, ஆனா பேசுவான் பாரு, செங்கடலை பிளந்துன்னுவான். அல்லையா சொல்லுங்க. யோர்தா நதியை நான் தான் பக்கத்துல நின்னுவான். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த இவன் வந்தது நோக்கம் நல்ல நோக்கம்தான். பெதஸ்தா கொலை நல்ல இடம் தான், கலங்கன தேவதூதனும் நல்லவன் தான், அற்புதம் நடந்ததுதான். ஆனா இவனுடைய சவகாசம், இவனுடைய உறவு வேற ஒரு இடத்துல போயிடுச்சு. பாருங்க, 38 வருஷமா படுத்து 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 வாழ்க்கையை தொலைச்சு உடம்பெல்லாம் பெட் புண்ணா மாறி போய் வேதனையும் வலியுமா மாறி போச்சு. ஏசு இவன் நெடுநாள் வியாதியஸ்தன் என்று கண்டு அவனை தேடி வந்து அவன் பக்கத்துல உட்கார்றார். அவன் ஒய்ஃபு கூட உட்கார்லையா, பிள்ளைங்க கூட உட்கார்லையா, உட்கார்ந்து கேட்கிறார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்பத்தான் இவன் அழுதுட்டு சொல்லியிருப்பான், சாமி 38 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்காக தான் ஏன் வந்தேன். ஒவ்வொரு வருஷமும் தேவதூதன் வரான், கலக்கிறான். ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை, தப்பு ஏன் மேலதான். சுகமாகல, எழும்ப முடியல, படுக்க மாறல. அப்பதான் ஆண்டவர் சொல்றா, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. ஒருவேளை ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம சபைக்கு கூட வந்து, பாஸ்டர் இத்தனை வருஷம் ஆச்சு பாஸ்டர், நைட் எல்லாம் ஜெபம் பண்றேன், கண்ணீர் விடுறேன், பிள்ளைங்க மாறல, புருஷன் மாறல, மனைவி மாறல, ஏதோ ஒன்று இருக்கு. 38 இயர்ஸ் என் வாழ்நாள்ல பாதி முடிஞ்சிடுச்சு, பாதி போயிடுச்சு, நடக்கல, நன்மை வரல, சுக வாழ்வு துளிர்க்கல, என்ன பண்றதுன்னே தெரியல. இல்ல தேவ பிள்ளையே, இந்த மாசத்துல கர்த்தர் வருவார் பாரு, உன் பக்கத்துல வருவார் பாரு, உன் படுக்கையை மாற்றுவார் பாரு. கலங்கினாலும் கலங்காம போனாலும், தேவ தூதன் வந்தாலும் வராமல் போனாலும், யார் உன்னை விசாரித்தாலும் விசாரிக்காமல் போனாலும், 38 வருஷமா இருக்கிற உன் பலவீனத்தை நின்று நீ விடுதலையாக்கப்பட போகிறாய். கையை தட்டி சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லா பலவீனமும் மறைய போகிறது. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டவரை மாதிரி நல்ல ஆண்டவர் இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. கையை தட்டி சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த நோக்கத்தோடு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேற போகிறது. நம்முடைய காயப்பட்ட வாழ்க்கை காயம் மாற போகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. நான் ஏற்கனவே சாட்சி சொன்னான்னு தெரியல பாருங்க, அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தலை நமிக்குதுன்னு இருந்தாங்க பாருங்க. யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்கேன் பண்ண தெரிஞ்சிருன்ட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஸ்கேன் பண்ண ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்றாங்க. கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணோம், ஒரு 4-5 ஸ்கேன் பண்ணோம். தலையில 2 பெரிய கட்டி, 2 பக்கமும் 2 பெரிய கட்டி. அந்த நியூரலஜிஸ்ட் வேற என் ஒய்ஃப், எங்க அக்காவை, எங்க அம்மா 3 பேரை உட்கார வச்சு சொல்லிட்டாரு, இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ண இல்லைன்னா செத்துருவாங்கன்ட்டார்.
வல்லமை இருக்கு அவங்க கிட்ட. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்போ நீங்களே எங்க அம்மாவா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அம்மாவும் உடம்பு தாங்காதுன்னா சத்தியமா கேட்பீங்க? இயேசுவே வந்தாலும் கேட்க மாட்டீங்க. இவனை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாவுக்கு செலவு பண்ண சொல்லாத மாதிரி என்னைய பாக்குறீங்க. ஏன்னா சொல்லாம இல்ல, அம்மாவுக்கு செலவு பண்ண கணக்கு பார்க்கறான், யோசிக்கிறான் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் இருதலை கொல்லியா இருக்கிறேன். இந்த பக்கம் போறதா, சத்தமா சொல்லுங்க, அந்த பக்கம் போறதாங்க பாருங்க. அப்படி கட்டி 2 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் உண்மை. இன்னும் கொஞ்ச நாள் போனா, 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் போனா ஒரு பக்கம் ஃபுல்லா ஸ்ட்ரோக் ஆயிடும். அவங்க விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டான். பாருங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. சரி வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு கூட்டணும்ட்டு நாங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர் கிட்ட போய் சொன்னோம். அவர் சொன்னார், 84 வயசாகி போச்சு, இதுக்கப்புறமா ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், இவங்க உடம்பு பலவீனமாக இருக்காங்க, பிளட்டும் இல்லை. பாருங்க, மாசத்துக்கு 2 முறை ரத்தத்தை ஏற்றும், சாப்பிடவே மாட்டாங்க, பிளட்டும் இல்லை, அதனால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னென்னமோ பேசி நைட்டில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருங்கம்மா, நான் ஒரு மாத்திரை கொடுக்குறேன், அந்த மாத்திரை சாப்பிட்டா கட்டியெல்லாம் கரைஞ்சிருன்ட்டார். மெப்டால் 250. அல்லேலூயா. ஆமா, 20 மாத்திரை எழுதி கொடுத்து இதை மட்டும் நைட்ல சாப்பிட்டுருமா, இதை சாப்பிட்டுட்டு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டுனா என்ன ஆகாது, கட்டி எல்லாம் கரைஞ்சிருன்ட்டார். நம்ம ஏசு சொன்னா கூட நம்ப மாட்டோம், டாக்டர் சொன்னா நம்பிடுவோம். தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு நம்ம பண்ற பாடு இருக்கே, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. எங்க அம்மா நம்பிட்டாங்க, டாக்டர் சொன்ன உடனே இயேசு சொன்ன மாதிரியே நம்பிட்டாங்க. ஆனா நமக்கு தான் இங்க வயிறு கலக்குது. பாருங்க, எனக்கு பயமாயிடுச்சு. சுகர் இல்லை, பிபி இல்லை, ரொம்ப நாள் மாத்திரை கிடையாது, இந்த வயசுக்கு ஏற்ற பலவீனம் தான். நைட்ல எனக்கு தூக்கம் வரல. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், 84 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க. நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், எவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அம்மா நீ என்ன சம்பாதிச்சேன்னு கேட்டது கிடையாது, ஏன்டா அந்த ஊழியத்துக்கு போறேன்னு கேட்டது கிடையாது, போய் என்னடா பண்ண போறேன்னு கேட்டது கிடையாது. உன்ன மாதிரி இருக்கிறவனா இப்படி இருக்கிறான்னு ஒரு நாள் கூட. நான் ஒரே பையன், 5 அக்கா. எங்க அக்காங்க வீடெல்லாம் பயங்கரமா கட்டியிருக்காங்க. அக்கா பசங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஹை பொசிஷன்ல இருக்கிறான். பிள்ளைங்களை படிக்க வச்சது நான் தான். ஒரு நாள் கூட எங்க அம்மா என்ன கேட்டது கிடையாது, ஏன் ஊழியத்துக்கு போனேன், ஏன் இந்த பைபிளை தூக்கினேன், சம்பாதிக்கலாம் இல்லை, வேலை செய்யலாம், ஒரு நாளும் கேட்டது கிடையாது. பாருங்க, என் ஊழியத்துக்கு இது வரைக்கும் தடையா இருந்ததும் கிடையாது. 84 வயசு, எனக்கு நைட்ல தூக்கம் வரல. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், இவ்வளோ நாள் காப்பாத்துனீங்க, இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆப்ரேஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா பயம்தான். இப்ப நானும் இருவழி சந்தி தான், என்ன செய்ய அப்படியே மனசு பயப்பட. சாப்பிட உட்கார்ந்தாலே எனக்கு அம்மானா உயிர், சாப்பிட உட்கார்ந்தாலே கண்ணில் தண்ணி வரும். நம்ம மட்டும் சாப்பிட்றோம், அவங்க சாப்பிடல. அம்மா பார்த்தீங்களா, அடுத்த ஆப்ஷன் கிடையாது. அது போனா இன்னொன்னு வைக்க முடியாது, இன்னொன்னு வச்சாலும் அது ஈக்குவல் ஆகாது. அம்மா அவ்வளவுதான். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நானும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணேன், சாகிற வரைக்கும் நீங்க 1 மாசம் உயிரோட வச்சிருக்கீங்களோ, 2 மாசம் உயிரோட வச்சிருக்கீங்களோ, 20 வருஷம் உயிரோட வச்சிருக்கீங்களோ, உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க எந்த பலவீனமும் படக்கூடாது, இவங்க யாருக்கிட்ட ஹெல்ப்புக்காக நிக்க கூடாது. என் ஒய்ஃப் ஆனாலும் சரி, அக்காவானாலும் சரி, யாருக்கிட்ட ஹெல்ப்புக்காக நிக்க கூடாது, அவங்க வேலையை அவங்களே செய்யணும். ஆண்டவருடைய சுத்த கிருபை ஒரே ஒரு வாரத்துக்குள்ள அந்த கட்டியே இல்லாதபடி கரைந்து போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் உயிரோடு இருந்தாங்களே. ஏசியா அவர் மட்டும் கட்ட அவிழ்த்துட்டார்னு வச்சுக்க, நம்ம லைஃபே தலைகீழா மாறும். வாழ்வா சாவா. எங்கேயோ ஒரு இடத்துல கட்டப்பட்டு இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல பலவீனமா, இருவழி சந்தி, பணமும் இல்ல, வியாதியும் பெருகுது, இல்ல கட்டவிழ்க்க போறா. ஏசு பக்கத்துல வர போறா, அற்புதத்தை செய்ய போறா. உன் ஜெபம் ஆண்டவரை தொடட்டுமே, உன் ஜெபம் ஆண்டவர் கிட்ட போய் கிட்டி சேரட்டுமே. எவ்வளவு பெரிய பலவீனம் இருந்தாலும் அது இயேசுவை விட பெருசு கிடையாது, இயேசுவை விட பெருசு கிடையாது, இயேசுவை விட அது பெருசு கிடையாது, இயேசுவை விட அது பெருசு கிடையாது. அவர் கட்டவிழ்த்துட்டா மகிமை வந்துடும். அவர் கட்டவிழ்த்துட்டா வஸ்திரம் மேல விரிக்கப்படும். அவர் கட்டவிழ்த்துட்டா ரெட்டிப்பான வல்லமை வரும். அவர் கட்டவிழ்த்து விட்ட ஆர்ப்பரிப்பின் சத்தம் வரும். துயர சத்தம் இருக்காது, புலம்பலின் சத்தம் இருக்கா, வேதனையின் சத்தம் இருக்கா. அவர் கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வந்துட்டாலே
அவருக்குரியதாய் மாற்றப்பட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நல்ல காலை வேளையில எத்தனை பலவீனமா இருக்கலாம், எத்தனை எதிர்பார்க்கலாம், எத்தனை எதிர்மறையா இருக்கலாம், இருவழி சந்திகளிலே கட்டப்படலாம், வாழ்வா சாவான்னு தெரியல பாஸ்டர் நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக வரப்போகிறார், உனக்காக அற்புதம் செய்ய போகிறார், உனக்காக கர்த்தர் எழுந்தருள போகிறார், உன் காரியத்தை ஜெயமாய் மாற்ற போகிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். உன்னை பின்தொடர வருகிற பார்வோனுக்கும் முன்னாடி நிற்கிற செங்கலுக்கும் மத்தியில ஓங்கின புயமும் பலத்த கரமும் உன் கூட இருக்கிறது என்பதை கர்த்தர் நிரூபித்து செங்கடலை இரண்டாய் பிளக்க பண்ணி பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல உன்னையும் என்னையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தெய்வம் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. 18 வருஷமா கூனி இருந்தா. அவ ஆபிரகாமின் குமாரத்தி, வாக்குத்தத்தத்தின் சந்ததி, கட்டப்பட்டிருந்தா. இயேசு வந்து சொல்றா, சிறியே உன் கட்டுகளில் இன்று நீ விடுதலையானாய் சொல்ல ஆரம்பித்தான். நீ சர்ச்சில கட்டப்பட்டிருந்தாலும், பெதஸ்தா குளங்கிட்ட கட்டப்பட்டிருந்தாலும், வயல்வெளியில கட்டப்பட்டிருந்தாலும், கட்டை அவிழ்த்து நம்ம மீண்டுமாய் அவருடைய சமூகத்துல கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அவருக்கு ஈடு இணை அவர் மாத்திரமே, அவருக்கு சமமானவர் அவர் மாத்திரமே. நம்ம ஜெபம் அற்பமானதா இருந்தாலும் அற்புதமான காரியத்தை செய்ய போதுமானதாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இருமனம் உள்ளவனா இருக்காத. ஏதாவது ஒரு தீர்மானத்தை தெளிவாயிரு. இரு வழியில நீ நிக்காத. ஆண்டவரா உணர்த்தன, ஆண்டவரா சொல்லி கொடுத்த, ஆண்டவரா கற்றுக் கொடுக்கும் போது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தை விட்டு எழும்பி வெளியே வர ஆரம்பித்துப்பார். சிலது ஆண்டவர் வேண்டான்னுட்டார்னா அந்த இடத்தை விட்டுட்டு நல்ல வழிக்கு நேராவா. சிலது பிடிக்கலையா, தெய்வத்துக்கு விரோதமா இருக்கா, தூக்கி தூர போட்டுட்டு வந்துரு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்ம மேல ஒரு பெரிய வஸ்திரத்தொங்கல் விரிக்கப்படும், மகிமை இறங்கும், காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். யாரும் முன்னாடியும் எவன் முன்னாடியும் தலை குனிந்து போக விட மாட்டா. அந்த கழுதை இயேசு மேல ஏறினோன்னு எல்லா கழுதையும் பார்த்திருக்கோம். நம்ம இதை போய் தப்பா பேசிட்டோம். நம்ம மூட்டை தான் சுமக்கிறோம், அது படைத்த தெய்வத்தையே சுமக்குது. எவெல்லாம் கை நீட்டி சொன்னான் அவனுக்கு மத்தியில கர்த்தர் கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரு வழியில் இருக்காது. மெத்பாக்கே பழுக்காத அத்திப்பழம், அத்திமரம், பழுக்காத அத்திக்காய். இந்த இடத்தை விட்டு என்னால முடியல பாஸ்டர், முன்னேற முடியல, வீடு கட்ட முடியல, ஆசீர்வாதமா இருக்க முடியல, பிள்ளைகளுக்கு நடக்கல. இல்ல, கர்த்தர் அந்த இடத்தை உன்னை கட்டவிழ்க்க போகிறார். வறுமையின் ஊரா இருக்கலாம், கர்த்தர் செழிப்பாய் மாற்ற போகிறார். ஒரு மகிமை உன்னை தேடி, குடும்பத்தை தேடி, பிள்ளைகளை தேடி வரப்போகிறது. கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிறார். ஆண்டவருடைய